பாபு தஹாரத்தில் பதனி வ சௌபி வ மௌலி ஸலாத்தி. தொழுகையோடு சம்பந்தப்பட்ட இன்றைய பாடத்தில் தொழக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடம்பு, நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை மற்றும் எந்த இடத்துல தொழுகிறோமோ அந்த இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், உடை சுத்தமாக இருக்க வேண்டும், தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க, மிஃப்தாஹு ஸலாத்தி அத்தஹூரு, தொழுகையினுடைய திறவுகோல் சுத்தம். அந்த சுத்தம் இல்லாமல் தொழுகை சிஹத்தாக மாட்டாது. எனவே இந்த 3 விடயங்களும் சுத்தமாக இருப்பது தொழுகை சிஹத்தாகுவதற்கு, அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, செல்லுபடியாகுவதற்கு ஷர்த்து. உதாரணமாக ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார். அவருடைய கையிலே ஒரு கயிறு இருக்கிறது. அந்த கயிறு நீளமாக பூமியிலே படர்ந்து இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி நஜிஸ் ஒன்றில் பட்டு கொண்டிருக்கிறது என்றிருந்தால் இந்த தொழக்கூடியவருடைய தொழுகை அவர் நஜிஸை சுமந்து கொண்டு இருக்கிறதின் காரணமாக சிஹத்தாக மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லது இந்த தொழக்கூடிய முஸல்லி ஒரு கயிற்றை இடுப்பிலே கட்டியிருக்கின்றார். அந்த கயிற்றின் உடைய ஒரு பகுதி, அதனுடைய இறுதி பகுதி ஒரு நஜிஸோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது, ஒரு நஜிஸிலே பட்டு கொண்டிருக்கிறது, தொட்டு கொண்டிருக்கிறது என்றிருந்தாலும் கூட அவருடைய தொழுகையும் சிஹத்தாக மாட்டாது. இன்னும் ஒரு மஸ்அலாவை நாங்கள் கவனிப்போம். ஒருவர் ஒரு பெரிய விருப்பொண்டை போட்டு தொழுது கொண்டிருக்கின்றாரு. அந்த விருப்பிலே ஒரு பகுதியிலே நஜிஸ் பட்டு இருக்கின்றது, அல்லது ஒரு நாயோ பூனையோ மலம் கழித்திருக்கின்றது, அல்லது சிறுநீர் கழித்திருக்கின்றது, அல்லது வேறு விதமான மன்னிக்கப்படாத நஜிஸ் இருக்கிறது. நஜிஸ் இல்லாத இடத்துல, அந்த அசுத்தம் படாத இடத்துல இந்த முஸல்லி தொழக்கூடியவர் தொழுது கொண்டிருக்கின்றாரு. அவருடைய அசைவுகளின் காரணமாக அந்த நஜிஸ் உள்ள பகுதி அசைவு கண்டாலும் கூட அந்த தொழுகை சிஹத்தாகும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் அவர் நஜிஸ் படாத இடத்திலே தொழுது கொண்டிருக்கிறதின் காரணமாக அவருடைய தொழுகை கபூல் செய்யப்படும். இன்னும் ஒருவர் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆளாக்கப்படுகின்றார். அவருக்கு தொழுவதற்கு சுத்தமான இடம் ஒன்று கிடையாது. இப்பொழுது ஒரு கட்டில், மேசை போன்றதை அந்த நஜிஸின் மீது போட்டு அவர் நஜிஸ் படாத வண்ணம் அந்த மேசையின் மீதோ கட்டிலின் மீதோ ஏறி தொழுகின்றார். இப்பொழுது அந்த கட்டிலின் உடைய அல்லது மேசையின் உடைய பாதங்கள் அந்த நஜிஸின் மீது தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. இவர் ருக்கு சுஜூத் செய்யும் பொழுது இவருடைய அசைவின் காரணமாக அந்த மேசை அசைவு கண்டாலும் கூட அவர் நஜிஸை சுமந்து கொண்டு இருக்கிறார் இல்லை என்கிறதின் காரணமாக அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், சிஹத் ஆகும். கண்ணுக்கு தென்படாத நஜிஸ்கள் ஆடையிலேயோ மேனியிலேயோ பற்றிருந்தால் அதனை மன்னிக்கப்படும். அது கண்ணுக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் அவைகள் மன்னிக்கப்பட மாட்டாது. என்றாலும் நுளம்பை அடிக்கிறதின் காரணமாக, அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்டியை நசுக்கிவிடுவதின் காரணமாக, உடலில் இருக்கக்கூடிய காயத்தின் காரணமாக வரக்கூடிய கொஞ்சமான சலங்கள், இவைகள் மன்னிக்கப்படும். காரணம், இந்த நுளம்புக்கு ஓடும் இரத்தம் கிடையாது. இதன் காரணமாகவே ஷரியத் அந்த தொழக்கூடியவருடைய மேனியில் அந்த இரத்தம் பட்டு விட்டாலும் மன்னிக்கப்படும் என்று நமக்கு கூறியிருக்கிறது. மேலும் ஜமு கம்லின், பேனுடைய இரத்தம், இதற்கும் ஓடும் இரத்தம் கிடையாது, மன்னிக்கப்படும். இவ்வாறாக ஓடும் இரத்தம் அல்லாத அனைத்து மிருகங்களுடையவும் அந்த இரத்தம் என்று நாம் கணிக்கப்படக்கூடியவைகள் மேனியிலே பட்டுவிடுவதன் காரணமாக மன்னிக்கப்படும். எனவே இவ்வாறாக ஓடும் இரத்தம் அல்லாதவைகளினுடைய இரத்தம் உடலில் பட்டு அவருடைய வியர்வையின் காரணமாக ஒன்றரை கலந்து உடம்பில் ஏனைய பகுதிகளுக்கு சென்று விட்டாலும், ஏனைய பகுதிகளிலே பட்டுவிட்டாலும் கூட மன்னிக்கப்படும். அதன் காரணமாக தொழுகை பாத்திலாக மாட்டாது.